தன்னின் நிறைவூழ் விதியும் முன்னா நின்றேன் மறைவிதிக்கே ஏற்கவே செய்வேன் இசைந்தால் ஊழ் வேரதனோடார்க்காயல் சொக்கநாதா. என் உடையவனாகிய சொக்கநாத பெருமானே, வேதாகம விதிப்படி செய்ய வேண்டிய செயல் எடுத்த உடம்பில் வந்து பொருந்துகின்ற ஊழ்வினைக்கேற்ப செய்ய வரும் செயல் இரண்டையும் அடியேன் செய்ய எண்ணினாலும் செயலில் வேதாகம விதிப்படி செய்யும் செயல்களையே செய்கின்றேன். இந்நிலையில் என்னிடத்தில் வரும் ஊழ்வினை எதற்கு அல்லது யாருக்கு உரித்தாகும்? நலம் விழைக்கும் உன்பதத்தில் நாட வைப்பதல்லால் மலம் விழைக்கும் சோறு அருந்த வைத்தாய் சலம் விழைக்கும் சென்னியா மாமதுரை செல்வா எல்லாம் வல்ல தன்னியா சொக்கநாதா. கங்கையை உலகிற்கு தந்த திருமுடியை உடையவனே, பெரிய மதுரை நகரில் எழுந்தருளியுள்ள திருவருட்செல்வனே, எல்லாம் அல்ல தூயோனே, சொக்கநாத பெருமானே, அடியேனை நன்மையை உண்டாக்கும் உனது திருவடியையே நினைந்து அதில் இருக்கச் செய்வதை விட்டு வயிற்றில் மலத்தை உண்டாக்குகின்ற சோற்றை உண்டு அதில் மயங்கி இருக்க வைத்து விட்டாய். ஆர்வந்தன் ஆர்போயன் ஐயாவுன் ஆனந்தச் சிருளத்தே என்றும் செறிந்திலதேல் காரிருண்ட கண்டனே ஓர் புருடன் காதல் கொண்டாள் போல் மதுரை அண்டனே சொக்கநாதா. மேகம் போல இருண்ட கண்டத்தை உடையவனே, மதுரைக்கு கடவுளே, யாவர்க்கும் தலைவனே, சொக்கநாத பெருமானே, ஓர் ஆடவனுக்கு அவனால் காதலிக்கப்பட்ட பெண் வந்து இன்பத்தை தராமல் மற்ற எவர் வந்து என்ன செய்தால் என்ன பயன்? அதுபோல என்றுமே உனது இன்பம் எனது உள்ளத்தில் நிறைந்து சிறக்கவில்லை என்றால் எத்தனை உயர்ந்தோர் என்னிடம் வந்து கூடியிருந்தால் என்ன? ஒருவரும் இல்லாமல் என்னை விட்டு பிரிந்து போயினால் என்ன? கான்ற சோராய் உலகம் காணவில்லை இன்ப வெள்ளத்து ஊன்றி அடியேன் உறங்கவில்லை ஏன்ற இருள் சகலம் நீங்கவில்லை ஏழையேற்கு உன்றன் அருளுருமோ சொக்கநாதா. சொக்கநாத பெருமானே, இந்த உலகம் எனக்கு உண்டு கக்கப்பட்ட சோறு போல அருவரக்கத்தக்கதாய் தோன்றவில்லை. அடியேன் உனது இன்ப வெள்ளத்தில் நிலையாய் அழுந்தி அமைதியுறவில்லை. மனம் அங்குமிங்குமாக அலைகின்றேன். முன்பே அடைந்துள்ள கேவல நிலை சகல நிலை இவை என்னை விட்டு நீங்கவில்லை. இவை மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. இவ்வாறு இருக்கும் பொழுது அறிவிலியாகிய எனக்கு உனது திருவருள் கிடைக்குமோ? நீயே பரமசிவன் நானக்கால் நின்மலனே நாயேன் உளம் மகிழ நன்றாக பேயேன் கருத்தடங்க நின் கருணை காட்டி இன்ப வெள்ளம் அறுத்திடுவை சொக்கநாதா. இயற்கையிலே மலமின்றி தூயவனாயிருப்பவனே, சொக்கநாத பெருமானே, நீயே முழுமுதற் கடவுள். ஆகையால் நாய் போன்ற என் உள்ளம் மகிழ்ச்சி அடையும்படி பேய் போல அலையும் எனது மனம் முற்றிலும் அடங்குமாறு உனது அருளை கொடுத்து பேரின்பமாகிய
மிக்க நீரை எனக்கு ஊட்டி அருள்வாயாக. விதி மார்க்கம் எப்பொழுதுமே அறியேன், ஊழின் விதி மார்க்கமல்லாது மெய்யாம் கதிமார்க்கம் காட்டுவாய். நாயேன் கரையேற எவ்வுலகும் ஆட்டுவாய் சொக்கநாதா. எல்லா உலகங்களையும் ஆட்டுவிப்பவனே, சொக்கநாத பெருமானே, அடியேன் ஊழ் என்று சொல்லப்படுகின்ற அந்த விதிமார்க்கத்தை தவிர வேதாகமங்கள் விதித்த விதிமார்க்கத்தை ஒருபோதும் அழிந்திலேன். ஆயினும் நாய் போன்ற யான் பிறவிக் கடலினின்றும் கரையேறும்படி பரமுத்தி மார்க்கத்தை காட்டி அருள்க. அருவருப்பே மெத்தியிடும் ஆகத்தை சற்றும் அருவருக்கத் தோற்றுதில்லை ஐயோ. அருவருக்கத் தோற்றியிடாது என்ன வினை துய்ப்பித்து அறுப்பதற்கோ சாற்றியிடாய் சொக்கநாதா. சொக்கநாத பெருமானே, உடம்பு மிகவும் அருவருக்கத்தக்க பொருள்களாலே ஆக்கப்பட்டிருந்தும் அதனை சிறிதும் அருவருக்கும் எண்ணம் எனக்கு தோன்றாதிருப்பது அந்தோ என்ன பரிதாபம். நீயும் அந்த எண்ணத்தை எனக்கு தோற்றுவியாதிருப்பதற்கு என்ன காரணம்? எனது வினையை ஊட்டி கழித்தற்கோ அதனை சொல்லிடுக. தவமோ சிறிதறியேன் தாரணி மேல் செய்யும் அவமோழவில்லை. ஆனால் சிவமோ பெருமாறு என் கூடல் பிரானே முப்பாசம் அருமாறு என் சொக்கநாதா. மதுரைக்கு தலைவனே, சொக்கநாத பெருமானே, நான் தவச்செயலையோ சிறிதும் அறிந்திலேன். இவ்வுலகத்தில் நான் செய்யும் அவச்செயலுக்கோ ஓர் அளவில்லை. இவ்வாறிருக்கும் பொழுது எனது மும்மலங்கள் நீங்கும் வழி யாது? அவை நீங்க யான் சிவத்தை பெறும் வழிதான் யாது? நீதான் அதனை தெரிவித்து அருளல் வேண்டும். அனைத்துயிர்க்கும் பாசமறுத்து முத்தி கூட்ட மனத்துயரம் செய்தல் மருந்தோ. மனத்துயரம் செய்யாமல் தீர்மருந்து சித்தா அறிந்திலையோ ஐயாயன் சொக்கநாதா. யாவர்க்கும் தலைவனே, எனது ஆன்மார்த்த மூர்த்தியாகிய சொக்கநாத பெருமானே, அனைத்து உயிர்களுக்கும் பாசமாகிய நோயை நீக்கி அவைகளை முத்தி இன்பத்தில் சேர்ப்பதற்கு அவைகளுக்கு மனத்துயரத்தை உண்டாக்குதல்தான் நீ கண்ட மருந்தோ? அவ்வாறு இல்லாமல் வேறு வகையாக அந்த நோயை போக்கும் மருந்தை எல்லாம் அறிந்த சித்தனாகிய நீ அறியவில்லையோ? உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன். உணர்த்தி என்னுள் பூண்ட மலமாயை கன்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டு அருள்வை சொக்கநாதா. சொக்கநாத பெருமானே, நீ அறிவித்தால் நான் அறிவேன். அறிவிக்காவிடில் ஒரு வினாடி அளவு கூட அறிவு நிகழக் காண்கிலேன். நீயே என் அறிவினுள் நின்று அறிவை உண்டாக்கி முன்பே அதனை மூடியுள்ள ஆணவம் கன்மம் மாயை என்னும் மாசுகளை போக்கி உனது பேரின்பத்துள் மூழ்குவித்து ஆண்டு அருள்வாயாக.
பிரிந்தேன் மலத்துனது பேரருளினாலே அறிந்தேன் உனை நன்றா ஐயா செறிந்த இன்ப பூரணா செங்கமல பொற்பாதா கூடலில் வாழ் ஆரண சொக்கநாதா. யாவர்க்கும் தலைவனே, மிகுந்த இன்ப நிறைவையும் செந்தாமரை வளர் போலும் திருவடிகளையும் உடையவனே, மதுரையில் எழுந்தருளியுள்ள வேதப் பொருளானவனே, சொக்கநாத பெருமானே, உனது பெரிய திருவருளாலே அடியேன் மலங்களினின்றும் நீங்கினேன், உன்னையும் நன்றாக அறிந்தேன் பெருமானே. கெடும் காலமந்தால் கெடுப்பை கதியில் விடும் காலம் வந்தால் விடுவை கொடுந்தவங்கள் பண்ணிடினும் பாவம் பயிற்றிடினும் ஆரேனும் அண்ணலே சொக்கநாதா. தலைவனே, சொக்கநாத பெருமானே, கடுமையான தவங்களைச் செய்யும் உயர்ந்தோராயினும் மலசக்தி அடங்காமையால் தற்போதும் மிகுந்து பிறப்பில் விழும் காலம் நிகழுங்கால் அவர்களை அவ்வாறே விழச் செய்வாய். ஆவுரித்து தின்றுழல்கின்ற பாவத்தைச் செய்யும் இளைஞராயினும் மலபரிபாகம் உற்று சந்நிதிபாதம் வந்து உன்பால் அன்பு செய்து கரையேற்றப்படும் காலம் வந்தபொழுது அவர்களை அங்கனமே கரையேற்றி வாழ்விப்பாய். என்ன வினை நாயேற்கு இருக்குதோ இக்காயத்து என்ன வினை நின்றாள் இயற்றுமோ என்ன வினை வந்திடுமோ என்றறியேன் வந்தாலும் நின்னருளே தந்திடுவாய் சொக்கநாதா. சொக்கநாத பெருமானே, நாயேனுக்கு எத்தன்மையான வினை எஞ்சியிருக்கின்றதோ அதனை உனது திருவருள் இவ்வுடம்பில் எத்தன்மையான செய்கையால் ஊட்டுவிக்குமோ, இனினும் புதிதாக எத்தன்மையான வினை எனக்கு உரியதாய் உண்டாகுமோ ஒன்றையும் அறியேன். எந்த வினை எப்படி வந்தாலும் உனது திருவருளை எனக்கு மறுக்காமல் தந்து அருள்க. ஆறாறு தத்துவத்தும் ஆணவத்தும் கன்மத்தும் மாறாது எந்நாளும் மயங்காமல் பேராக நித்தனே நின்மலனே நின்பதத்தில் ஆழ்மதுரை அத்தனே சொக்கநாதா. என்றும் அழிவில்லாதவனே, தூயவனே, மதுரையில் எழுந்தருளியுள்ள தலைவனே, சொக்கநாத பெருமானே, 36 தத்துவங்களிலும் ஆணவத்திலும் கன்மத்திலும் அடியேன் கட்டுற்று நின்று இடையறாது மயங்குதலை ஒழித்து இன்பப்பேறு எனக்கு உண்டாகும்படி உனது திருவடியில் சேர்த்து ஆண்டு அருள்க. அடியேன் உனை வேண்ட அப்படியே என்றும் கொடியேன் கருத்திசையக் கூறி அடியேனை மீண்டு பிறவாது உன் விரைமலர்த்தாள் சூட்டியனை ஆண்டவனே சொக்கநாதா. அடியேன் உண்மை ஞானத்தை உபதேசிக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்ள அதனை அப்படியே கொடியேனது உள்ளம் என்றும் உடன்பட்டு கொள்ளும்படி உபதேசித்து மறுபடியும் பிறவியை எட்டாதபடி உனது மனம் பொருந்திய மலர் போலும் திருவடிகளை என் சென்னிமேல் சூட்டி என்னை ஆட்கொண்டவனே சொக்கநாத பெருமானே.
மாணிக்கவாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது. மேலும் வெற்றி பெற மெய்யன்பர்கள் கீழ்காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நன்கொடையை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம். நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க.